இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் பாருங்களேன், நிலா மாதிரி ஒரு ஷேப். இதில் நம்ம பட்டை ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா தண்ணி விடுற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். பிரியாணி மசாலா, ½ டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுடலாம். ஸோ வதக்கின எல்லா பொருளையும் நான் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். குக்கரில் மாற்றிட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இதுலேயே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் நான் கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப